வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோ பிடிச்சிருந்ததுனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணி ஊக்கம் கொடுங்க. ஏன் சொல்கிறோம்னா, திராவிட மாடலுக்கு எதிராகவும் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி, அதிமுக கூட்டணி, விஜய் எல்லாத்த பற்றியும் நம்ம விமர்சிச்சுட்ருக்கோம். இப்போ பேச போகிறது விஜய் அப்படின்னு நம்ம சொன்ன உடனேயே உடன்பிறப்புகளும் சரி, சங்கிகளும் சரி, உடனே வந்து நம்ம கமெண்டில் நம்மளை திட்டுவாங்க. பரவாயில்ல, திட்டுறதை நம்ம ஏற்றுக்கிறோம். நியாயமானதை பேசியே ஆகணும். டெல்லியில் கொடியை நாட்டிய விஜய், அதாவது விஜய் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படிங்கிற விவாதம் இப்போ தெரியாது. திமுகவே ஜெயிக்குமா தோப்பான்னு இப்போ சொல்ல முடியாது. அதிமுக ஜெயிக்குமா தோக்குமான்னு இப்போ சொல்ல முடியாது. அது 2026 கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாம் நடக்கலாம். தேர்தல் அரசியலில் தெரியாதவங்க வேணால் இப்போவே திமுக ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லலாம், அதிமுக ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லலாம். கூட்டணி முடிவாகிட்டதுனாலே எல்லாம் ஜெயிப்பவர்கள் அல்ல. இறுதி வெற்றி யாருக்குன்னு பார்க்கணும். அதாவது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய கட்சி, நினச்ச கட்சி தோல்வி அடைஞ்சதெல்லாம் பார்த்துட்டோம். மகாராஷ்டிராலேருந்து ஹரியானாலேருந்து என்ன நடந்ததுங்கிறது தெரியும். பல கருத்து கணிப்புகள் பொய்யானதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி டிவிகே, டிஎம்கே இந்த ரெண்டுக்குமான போட்டியாக இருக்கணும்னு நம்ம விருப்பப்படுறோம். ஆனால் நம்ம விருப்பம் தான் மக்கள் விருப்பம்னு சொல்ல முடியாது. அதற்கு நாள் இருக்குது. இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் போட்ட வழக்கு, விஜயே வழக்கு போடுறாரு வக்பு வாரிய விஷயத்துக்காக. இது ஒரு நல்ல மூவான, ரொம்ப அருமையான மூவ். இதை பிஜேபி, அதிமுக கூட்டணி வந்து ரொம்ப உள்ளுக்குள்ளே சந்தோஷம். கரெக்டாக திமுக ஓட்டை உடைக்கிறாருன்ட்டு. திமுகவுக்கு கலக்கம், என்னடா நம்ம ஓட்டுக்கு இவர் வராருன்ட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து இது வந்து ஒரு அரசியலுக்காக பண்ணுறாங்கன்னு. எல்லாரும் அரசியலுக்கு தானே பண்ணுறீங்க சார். பொது நலத்தில் சுயநலமும் கலந்துருக்கும். பண்ணுறாரா இல்லையா? வக்பு வாரிய சட்டம் போது தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணார். அது ரொம்ப நல்ல விஷயமாக நம்ம பார்க்கப்படுது. நிறைய பேர் சொன்னாங்கல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாங்க. இல்லைங்க, அவர் ஆர்ப்பாட்டமும் பண்ணுறார். அதையும் தாண்டி இன்றைக்கி இந்தியாவில் ஒரு சில கட்சிகள் தான் உச்சநீதிமன்றத்தில் வக்பு வாரிய சட்டத்துக்கு எதிராக வழக்கு போடுறாங்க. அதில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இவங்க சொல்கிற மாதிரி பெரிய கட்டமைப்பு இல்லாத ஒரு விஜய் வழக்கு போட்டிருக்கிறது பிஜேபிக்கு கண்டிப்பாக எரிச்சல் தரும். பிஜேபி இது விரும்புன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் பாட்டுக்கு ஒன்று பண்ணுவோம், யார்ப்பா நீ திடீர்னு வந்து வழக்கு போடுற? இப்போ இன்கம் டேக்ஸ், சிபிஐலாம் பார்த்துக்க தம்பி, இவரை ஏதாவது பண்ண முடியுமா? எல்லாம் யோசிப்பாங்க. வேறு எந்த விதத்தில் இவர் அட்டாக் பண்ணலாம்? வருமான வரி ஒழுங்காக கட்டியிருக்காரா? 20 வருஷத்துக்கு முன்னாடி இவர் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா? எல்லாத்தையும் இருப்பாங்க. அதெல்லாம் துணிஞ்சு தாங்க அவர் பண்ணியிருக்காரு. மறுபடியும் சொல்கிறோம், விஜய் அவர்களின் எந்த வேணால் விமர்சிச்சுக்கோங்க, நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒரு முயற்சி செய்தால் அதை இதே திமுக பண்ணாலும் வரவேற்றோம். வக்பு வாரியத்துக்கு எதிராக திமுக பண்ணும்போது நம்ம பாராட்டணும். அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை விஜய் அவர்கள் முதல்ல என்னங்க ஃபஸ்ட்டு யார் போகிறாங்களோ அவங்க மக்கள் பார்வையில் படுவாங்க. அந்த விதத்தில் விஜய் உச்சநீதிமன்றத்திற்கு வக்பு வாரிய விஷயத்துக்காக போனது தமிழக வெகுஜன மக்கள் மத்தியில். ஏன்னா அந்த வக்பு பற்றி சில பேருக்கு புரியாமல் கூட இருக்கும். ஏன் விஜய் அவர்கள் இந்த வக்பு வாரிய விஷயத்தை கையில் எடுத்தோன்னே நமக்கு ஏன் சந்தோஷமாக இருக்குன்னா, இன்றைக்கி இருக்க இளைய தலைமுறையிட்ட வக்பு வாரியத்துக்கு தான் இந்தியாவிலே அதிக சொத்து, அவங்க வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்ட போது அப்படி இல்லைங்க. இஸ்லாமிய பெரியவர்கள் அல்லாவுக்காக கொடுத்த இடம் அது. அதில் போய் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவரையோ மற்ற சமூகத்தை சேர்ந்தவரையோ உறுப்பினராக போடுறது நியாயமாக? பழனி கோயில்லையோ, இங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி கோயில்லையோ, இல்லை வந்து ஏழுமலையான் கோயில்லையோ, இல்லை வந்து நம்ம பூரி ஜெகநாதர் கோயில்லையோ இவங்க சொல்கிற மாதிரியே அங்கெல்லாம் மாற்று மதத்தினரை போடுவீங்களா? ஐயப்ப சாமி கோயிலில் மாற்று மதத்தை சேர்ந்தவர் அரங்காவலராக போடுவீங்களா? திருப்பதியில் போட முடியுமா உங்களால்? இஸ்லாமியர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சில இதெல்லாம் சொல்லணும்னு சொல்கிறீங்களே நீங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுடைய வழிபாடு அவர்கள் தனியாக பண்ணிட்டு அதில் போய் நுழையிறதுங்கிறது எந்த விதத்தில் சரி? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதை விஜய் இன்றைக்கி கேட்டிருக்கிறது. இதை வந்து இளைய தலைமுறை நிறைய பேர்கிட்ட இது போய் உள்ளூரை போய் சேரும். எப்படி தந்தை பெரியார், வீரமங்கை வேலுநாச்சியார் இவர்களை பற்றிய கருத்துக்கள், காமராஜர் அவர்கள் இவர்களை பற்றிய கருத்துக்கள் இன்றைக்கி இளைய தலைமுறைகிட்ட போனதுக்கு விஜய் அவர்களும் ஒரு காரணம். சார், ஒரு நடிகராக ஏதோ படத்தில் நடித்தோம், 4-5 கேம் விளையாண்டோம், வீடியோ போட்டோம் அப்படின்னு இல்லாமல் பொதுமக்கள், அதாவது இவ்வளோ பொருள் செலவு உள்ள படத்தை விட்டுட்டு வராருன்னா அவர் விளையாட்டுக்கு வந்துருப்பாரா? இன்னொன்றுங்க, அவர் வந்த உடனே அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு, இதை பற்றி விவாதம் ஏங்க? ஒருத்தர் வந்திருக்காரு, மக்களுக்கு நல்லது எப்படி பண்ணுவார்? நீங்களாம் நல்லது பண்ணலன்னு நல்லாவே தெரியுது. ஒருத்தர் வராரு, வந்த உடனே 1000 விமர்சனம் அவரை பற்றி எப்படி சரியான வாதமாக இருக்க முடியும்? கான்செப்ட் கரெக்டுங்களா? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறார், ரைட்டுங்க, வரட்டுங்க. எடப்பாடியும் நம்ம பார்த்துட்டோங்க, ஸ்டாலினையும் பார்த்தோம். 2 ஆட்சி ஊழல் இல்லாத ஆட்சின்னு யாராவது மக்கள் ஒத்துக்கிறீங்களா? உடன்பிறப்புகளும் சங்கிகளையுமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ ஒருத்தர் வரும்போது இவர் நல்லா ஆட்சி பண்ண மாட்டார், நீங்கள் எப்படிங்க சொல்லுவீங்க? இன்னொன்றுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பாருங்கனால தான் ஆதரவு கொடுக்கணுமா? இப்போ விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறாரு தெரிஞ்சால் நம்ம ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நல்லா பேசிகிட்டு இருக்காரு, நல்லா வரட்டும். இப்போ நீங்கள் பிஜேபியோட பி டீம், நீங்கள் வக்பு வாரியத்துக்கு முதல்ல போடுறாரு, அதிமுகலாம் போடலைங்க, போடாது. கரெக்டாக போடுறாரா இல்லையா?
இது இன்றைக்கி இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் மத்தியில் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதையும் தாண்டி விஜயோடைய அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக விஜய் வளர்ந்துட்டுருக்காரு. எல்லாரும் ஒரு கணக்கு போடுறாங்க, இந்த பக்கம் திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, இந்த பக்கம் பிஜேபி கூட்டணி மெகா கூட்டணி, இந்த 2 பேருக்கும் தான் போட்டி, நடுவில் இவர் காணா போயிடுவார்னு. இப்படி காணா போயிடுவார் நினச்சவங்கெல்லாம் சாதிச்சிருக்க வரலாறுலாம் நாட்டில் உண்டு. கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடியவங்க மண்ணை கவிய வரலாறும் உண்டு. அதனால் இப்போவே கண்ணிமைக்கும் நேரத்தில் எதுவும் நடக்கும் இப்போவே நம்ம சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் ரோட்டுக்கு வந்து பாருங்கள், பாசிச பாஜகன்னு ஒரு மோசமான சக்தி இந்தியா மட்டுமில்லை தமிழ்நாட்டை அழிக்க வந்துட்டு இருக்குது, அதிமுகவும் அதுக்கு துணை போகுதுன்னு சொன்னார்னா ரொம்ப கிளவராக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கொடுத்த அறிக்கை கூட அதிமுக ஓட்டுகளை வாங்குறாரு. அப்போ ஏன் டிவிக்கே டிஎம்கே போட்டியாக வரக்கூடாது? இது ஒரே ஒரு விஷயம்தான், பணம் இவங்க 2 பேர்கிட்ட இருக்கிறது அவர்கிட்ட இல்லை, கேண்டிடேட் மற்ற 2 பேர்கிட்ட இருக்கிறது இவர்கிட்ட இல்லை. அதை கொண்டு ஒத்துக்கிறோம், நிதர்சனமான உண்மையை ஒத்துக்கணும். விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஜெயிச்சுருவார், முதலமைச்சராக இருப்பார் அப்படிலாம் நம்ம பேசலை. ஆனால் டஃப் கொடுப்பார், டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஃபேஸ் வேல்யூ இருக்குது. 2 பேருக்கும் போட்டோமா, இவர் ஒரு தடவை போடுங்கப்பா, நிறைய பேர் இருக்காங்க அப்படி. இல்லைன்னா விஜய் அவர்களும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறது ஏன் பிஜேபி தடுக்குது? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ அடுத்த கட்டமாக என்ன, விஜய் அவர்கள் அடுத்து யாரை குறி வைப்பார்? ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். எப்படி ராகுல் சொல்கிறாரோ அதே கான்செப்ட் வரார். ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு நடத்தணும்னு ராகுல் காந்தி சொன்னதை இங்கே இருக்கக்கூடிய திமுக நிறைவேற்றலை. நம்ம என்ன கேட்குறோம் தாழ்மையாக உடன்பிறப்புகள்கிட்ட? ரேவந்த் ரெட்டி பண்ணுறாரு, நிதிஷ்குமார் பண்ணுறாரு, கர்நாடகா பண்ணுது. ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் தானே, ஏன் உங்களால் பண்ண முடியல? கேட்டால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது சார், ரேவந்த் ரெட்டி பண்ணாரா இல்லையா சார்? மக்கள் கேட்பாங்களா இல்லையா? டாவோஸில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் போய் 1,70,000 கோடி அவர் வந்து முதலீடுகள் ஈர்த்துட்டு வந்திருக்கார். யார்? காங்கிரஸை சேர்ந்தவர். பிட்னாவிஸ் இது நம்ம மகாராஷ்டிரா, அவர் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடியை ஈர்த்துட்டு வந்திருக்காரு. மேற்கு வங்காளம் நீங்கள் வெறுங்கையை வகிச்சுட்டு வரீங்களே ஏன்னு கேட்குறோம். இங்கே நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து பெண்களுக்கு எதிராக பல குற்றங்கள் நடக்கும்போது கால் சென்டர்லாம் எப்படி சார் வெளிநாட்டிலேருந்து வரும்னு நம்ம கேட்குறோம். தப்பா? டெக்ஸ்லா காரு அது இது அவர் எல்லாம் முதலீடு பண்ணுவார், நீங்கள் ஒருத்தர் கூட முதலீடு பண்ண வரலையே. கேட்டால் வந்து முதலீடுகளுக்கு ஏற்ற மாநிலம் நாங்கள் தான், பொருளாதாரத்தில் நம்பர் 1 மாநிலங்கிறீங்க. இங்கே தான் ஒரே ஒரு கான்செப்ட் நம்ம கேட்குறோம். மோடி சொல்லிட்டாரு பொருளாதாரத்தில் ஃபஸ்ட் இடம் தமிழ்நாடு தான், ரைட். பொருளாதாரத்தில் நீங்கள் வளர்ந்த மாநிலம் என்றால் அதை கடன் வாங்கி வளர்ந்தீங்களா? சரி, அப்படியே கடன் வாங்கி வந்தாலும் என்ன கடன் வளர்ந்துருக்கீங்க? உங்களுடைய ஜிடிபி என்ன? தமிழ்நாட்டுடைய ஜிடிபி என்ன? நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது 4.5 லட்சம் கோடி கடன், இப்போ கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி கடன் ஆக போகுது. இதில் என்ன நீங்கள் முன்னேற்றத்தை கொண்டு வந்தீங்க? என்ன கட்டமைப்பை கொண்டு வந்தீங்க? முதல் வருஷம் கட்டமைப்புக்கு நீங்கள் செலவிட்டது 65,000 கோடி. ஏன்? ஃபஸ்ட்டு டைம் வந்தோன்னா சுரண்டனுங்கிறதுக்காக 65,000 கோடி கட்டமைப்புக்கு. அதுக்கப்புறம் 45,000 கோடி. இந்த தடவையும் மறுபடியும் 60,000 கோடி. ஏன்? கடைசியாக முடிய போகிற நேரத்தில் செலவுக்கு பணம் வேணும், எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணணும், அதுக்கு 60,000 கோடி கட்டமைப்பு. இது மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? 100 நாள் வேலை திட்டத்தில் நீங்கள் பண்ண முறைகேடு மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். எதை எடுத்தாலும் மும்மொழி கொள்கை, மறுசீரமைப்பு, இதை வச்சே பேசி எவ்வளோ நாள் ஓட்டுவீங்க? நீங்கள் அடித்த கொள்ளை, அந்த கொள்ளை தான் பயந்துக்கிட்டு டாஸ்மார்க் வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் போடாதீங்க, உச்சநீதிமன்றம் தான் வேணும்னு அங்கேயும் கேட் போட்டாங்க. இந்த அவமானம் தேவை. இந்த ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லுங்கள். இன்னொன்று கேட்குறாங்க எல்லாரும், தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஊழல் மெலிஞ்சு போச்சுன்னு நீ ஏன்பா சொல்கிற, உனக்கு என்ன தெரியுமான்னு கேட்பாங்க. நான் சொல்லிங்க, நீதியரசர் சொல்கிறார் உயர்நீதிமன்றத்தில் லஞ்சம் பெருகி விட்டதுன்னு சொல்கிறவர் ஜஸ்டிஸு, நம்பல. தமிழ்நாட்டில் வந்து இரும்பு காலம் வந்து தமிழகத்திலிருந்து ஆரம்பித்து விட்டதுன்னு சிஎம் சொல்கிறார். இரும்பு காலம் ஆரம்பிக்கிறது இருக்கட்டும், இரும்பு கரம் கொண்டு சமூக விரோதிகள் அடக்குங்கள்னு சொன்னது உயர்நீதிமன்றம். இதே உயர்நீதிமன்றம் டாஸ்மார்க்கில் யாரை காப்பாற்ற நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க? மக்கள் நலனுக்கான்னு கேட்குறாங்க. டாஸ்மார்க்கில் வந்து சட்டவிரோதம் ரைடுன்னு சொன்னது மக்கள் நலனுக்காகவா இல்லை உங்கள் நலனுக்காகவா? இதை வந்து எந்த சேனலும் பேச மாட்டீங்க. நம்ம பேசுகிறது பெருசாக போகாது, ஏன்னா நம்மளை பார்க்குற ஆடியன்ஸ் கம்மி. உடனே திமுககாரங்க வந்து கமெண்ட் போடுவாங்க, நல்லா இருக்காது வீடியோன்னு. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய வேலை பண்ணுவாங்க. அதனால் எனக்கு புரியுது. ஏன்னா இன்னொன்று சந்தோஷம், பரவாயில்ல, திமுகவில் இவ்வளோ ஆர்வமான உடன்பிறப்புகள் இருக்காங்கன்ட்டு. ஆனால் ரொம்ப நல்லவங்க தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த 200 ரூபா உடன்பிறப்புகள் கூட பாவம் காசு இருக்குதுன்னு கூட நம்மளை திட்டி கமெண்ட் போடுவாங்க. நம்மளை பற்றி நேரடியான வெறுப்பெல்லாம் அவங்களுக்கு இல்லை. திமுக பற்றி நிறைய புகழ்ந்து நம்ம பேசிக்கிறோம், நல்லது பண்ணால் நல்லது பண்ணோங்கிறோம். இப்போ திமுக பிஜேபி ரெண்டில் எந்த கட்சி வரும்னா திமுக வந்துட்டு போட்டுங்க, இது மதவாத கட்சிங்கிறோம். இப்போ நம்மளே சொல்கிறோம் பிஜேபி அதிமுக கூட்டணி மோசம் போட்டோம், அது படுதோல்வி அடையணும், டெபாசிட் வாங்கக்கூடாது, டிவிக்கே டிஎம்கே கூட 2 பேர் நிற்கட்டும், அதுதான் நம்மளுடைய எண்ணம். அது வரணும்னு நம்ம விருப்பப்படுறோம், வருமா இல்லையா நமக்கு தெரியல. இப்போ விஜயோடைய இந்தந்த நடவடிக்கைகள்லாம் பார்த்தா ஒரு நம்பிக்கை பிறகுது, பரவாயில்லப்பா
மதவாத சக்திகளுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய சில பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. திமுக கூட்டணி கட்சி சொல்லலாம், திமுக, விசிக, பாட்டாளி மக்கள் கட்சி. அப்பா அதில் நல்லவர், பையன்தான் ஒரு மாதிரி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. வக்பு வாரியத்துக்கு ஐயா தான் எதிர்ப்பு, பையன்தான் போய் மேலே போய் டபுள் கேம் விளையாட்டு வந்தது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சொல்லவே வேணாம், எல்லாம் பெரும்பாலும். மற்றபடி இந்த ஜிகே வாசன் இவங்கெல்லாம் பணம் எங்கே இருக்குது, அதிகாரம் இருக்குது, அங்கெல்லாம் ஓடிடுவாங்க. இவங்களை திரும்ப பெருசாக பேச வேணாம், ஆளே இல்லாத கட்சிங்க அதெல்லாம், அதை பற்றி நம்ம பேச வேணாம். இப்போ விஜய் அவர்கள் வராரு அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கையை விட்ட உடனே இவ்வளோ ஒரு பதட்டம். உடனே நிறைய பேர் ஒரு அறிக்கை விடுறாங்க, என்ன விஜய்க்கெல்லாம் வக்பு பற்றி என்ன தெரியும், புஷி ஆனந்த் பேசி பாருங்க, வக்பு பற்றி புஷி ஆனந்த் போராட்டம் நடத்துகிறாரு, வக்புல என்னன்னு கேட்டால் வக்பு பற்றியே தெரியல. நம்ம என்ன கேட்குறோம், எல்லா விஷயத்தை பற்றி தெரியணும்னு என்னங்க அவசியம்? இவங்க கேட்குறாங்க நிர்வாகிகளுக்கு ஒன்றும் தெரில. சரி, தெரிஞ்ச நீங்கள் என்ன பண்ணீங்க? அதிமுக தெரிஞ்ச அதிமுக ஆட்சியை பற்றி நல்லா தெரியும், திமுகவுக்கும் ஆட்சியை பற்றி நல்லா தெரியும். 2 பேர் நீங்கள் ஊழல் பண்ணீங்களா இல்லையா? எல்லாம் நல்லா தெரிஞ்சு நீங்கள் ஊழல் பண்ணுவீங்க. எதுவுமே தெரியாமல் ஒருத்தர் நல்லாட்சி கொடுக்க மாட்டார், நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்க. மறுபடியும் சொல்கிறோம், விஜய் எல்லாத்திலும் கவனிக்கப்படக்கூடியவராக இருக்கிறார். நாளைக்கே அவர் ஜெயிப்பாருன்னு தெரில. விஜய் அளவுக்கு அவருடைய ரசிகர் மன்றத்தில் இருப்பவர்களோ அப்போ மாவட்ட செயலாளர்களோ இந்த அளவுக்கு வேலை செய்வாங்க, இந்த அளவுக்கு செலவு பண்ணுவாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க நம்ம நினைக்கல. ஏன்னா ஒத்துக்கவும் மாட்டேன். எல்லா கட்சியிலையும் எல்லா கட்சி இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க இது தேர்தல் அரசியலில் கரை கண்டவங்க, அதிமுக கரை கண்டவங்க. விஜய் அப்படி இல்லைங்க, இப்போ தான் வந்திருக்காரு. அவருக்கு நிறைய விஷயம் இருக்கும், அதை அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஒன்றும் விஜய் கையெழுத்து இயக்கம் நடத்தினார், ஒரு கையெழுத்து போட்டார்ல, தமிழ்நாடு ஃபுல்லாக விஜய் இயக்கம் கையெழுத்து நடத்தி பாருங்கள், இத்தனை கோடி கையெழுத்து மும்மொழிக்கு எதிராக சொல்லியிருக்க முடியாதா? பண்ணாங்களா? பண்ணல. ஏன் உடனே விஜய் தப்பு சொல்ல முடியுமா? என்னங்க இது விஜய் இப்படி பண்ணிட்டாருன்னு? ஏங்க அவர் கையெழுத்து தாங்க போடுவார், கீழே இருக்கவங்க தாங்க பண்ணணும். அதாவது இதை மக்கள் இயக்கமாக பெரிய இயக்கமாக விஜய் பற்றி பேசுவதற்கு விஜய் மட்டும் நினச்சா போதாது சார், எல்லாரும் சேர்ந்து நினைக்கணும். விஜய்க்கும் 1000 சங்கடங்கள்லாம் இருக்கும். ஒரு பத்திரிகையாளர் போய் விஜய்கிட்ட பேசிட்டு அவர் வெளியில் நான் விஜய்கிட்ட தான் பேசினேன், அதிமுகவோட கூட்டணி இப்போ விருப்பப்படுறாரு அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் வெள்ளவந்தியா சரி நம்பிக்கை அடிப்படையில் சொல்கிறார், இதை போய் வெள்ளவந்தி சொல்லலாமா அவர்? அப்போ விஜய் என்ன யோசிப்பார்? அரசியலை யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது. விஜய் அவர்களுக்கு அவர்களிடத்தில் அந்த கட்சிகிட்ட நிறைய குறை இருக்கான, குறை இல்லாத மனிதன் நிறைய இருக்குது. நம்ம நிறைய பற்றி மட்டும் பேசுவோம். வந்திருக்காரு, நல்லது பண்ணணும், உண்மையிலே நல்லது பண்ணு நினைக்கிறாரு நான் நினைக்கிறேன். இவங்கெல்லாம் 2 பேரையும் பார்த்துட்டோம், வாய்ப்பு ஒன்று கொடுப்போம், தப்பு இல்லையே. வாய்ப்பு கொடுப்பது மக்கள் தான். அதை டிவிக்கே டிஎம்கே போட்டியாக வர வேண்டும் தான் வெகுஜன மக்களின் ஆசையாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். பிஜேபி அதிமுக கூட்டணி மிக மோசமாக படுதோல்வி அடைஞ்சு ஒரு சீட்டு கொடுக்க பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம என்டிஏ கூட்டணி அப்படின்னு இவங்க சொன்னோடனே நாங்கள் ஒரு நம்பிக்கை பிறந்துருச்சுங்க. இந்த கூட்டணி வேலைக்கு ஆகாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த கூட்டணி வலுவான கூட்டணிங்கிறாங்க. கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது அதோடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாயிரும் தான் நம்ம நினைக்கிறோம். மக்கள் எப்படி தீர்ப்பளிக்க போகிறோம் நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். இன்றைக்கி விஜய் அவர்கள் வக்பு வாரிய விஷயத்துக்காக முதலில் குரல் கொடுத்த உண்மையிலே மகிழ்ச்சி. அடுத்த ஒரு சுற்றுப்பயணம்ங்கிறாங்க, அது தொடர்ந்து பண்ணால் கண்டிப்பாக அவர் கிரவுண்டில் போனால் மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குங்கிறதுல மாற்று கருத்தில். நம்மளே வெளியில் பேசுகிறோம், திமுககாரங்க நிறைய பேர்கிட்ட கூட அவங்க குடும்பத்திலாம் கூட பெண்கள் ஓட்டு நிறையா இருக்குதுங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா பெண்கள் ஓட்டை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா அவர் முதலமைச்சராவது யாரும் தடுக்க முடியாது. அதனால் இன்றைக்கி அரசியலில் நிற்பது அப்படிங்கிறது கஷ்டம், கட்சி நடத்த வருதுங்கிற கஷ்டம். அதனால் இந்த தேர்தல் விஜய்க்கு ஒரு சவாலான தேர்தல், அது மாற்று கருத்து இல்லை. ஜெயிப்பாரா தோப்பாராங்கிறது காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனாலும் விஜய் அவர்களை கிண்டல் செய்வதையும் கேலி செய்வதையும் விட்டுன்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஐயா ராமதாஸ் பையனும் அப்பாவும் சண்டை போடுறாங்க, அதை பற்றி பேசுங்க. ஒரு அதிகாரத்துக்காக அப்பாவுக்கும் பையனுக்கு சண்டை, மக்களுக்கு சேவை செய்வார், 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. நேற்று வரைக்கும் பிஜேபி திரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபியும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கிங்கிறாரு. இதெல்லாம் ஒரு பேச்சா? கொஞ்சம் யோசனை பாருங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பொன்முடி அவர்கள் பேச்சுக்கு திமுக கூட்டணி கட்சி எதுவுமே கண்டனம் தெரிவிக்கல. ஏன் கண்டனம் தெரிவிக்கல? மகளிர் அமைப்புலாம் இருக்குல்ல, கம்யூனிஸ்ட்டில் ஏன் பெரிய அளவுக்கு கண்டன குரல் எழுப்பல? ஏன்? கூட்டணி அந்த 2 சீட்டுக்காக நீங்கள் இருக்கீங்க. ஆனால் உங்கள் கூட்டணி பற்றி நாங்கள் விமர்சிக்கக்கூடாது. என்னங்க நியாயம்? மூச்சுக்கு முன்னொருத்தர திருமாவளவன் சொல்கிறாரு, என்னை யாரும் உடைக்க முடியாது. யார் சார் சொன்னது உங்களை வெளியில் வருவா? நீங்கள் இருங்க சார் அங்கேயே. நீங்களே ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை நானும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறேன், திமுக கூட்டணியில் இருக்கிறேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரியான வாதமாக நமக்கு தெரியும்? மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய மதவாத பாஜக அப்படிங்கிறது தமிழகத்தில் ஒரு அழிவு சக்தி. தமிழ்நாடு நாசமாக போகணும் அப்படின்னு நினச்சோம்னா பிஜேபி உள்ள வரலாம். அதை தமிழக மக்கள் எப்போதும் பண்ண மாட்டார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வரக்கூடிய தேர்தல் இதுவரை இல்லாத தேர்தலாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.